ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு 8000 ருபீஸ் பட்ஜெட் உள்ள ப்ரைடல் ப்ளவுஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ரைடல் ப்ளவுஸில் வந்து பேக் நெக் பார்த்திங்கன்னா பல்லக்கு டிசைன். ஸோ இந்த பல்லக்கு டிசைனில் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா, மேலே வந்து லைட்டான போட் நெக்கு. ஸோ வழக்கம் போல் 3 லைன் சரி த்ரெட்டு, அதுக்கப்புறம் சுகர் பீடு, நம்பர் 3 பீடு, மீட்டர் செயின், நம்பர் 3 சுகர் பீடு. தென் அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்லக்கோட அவுட்லைன் பார்ட்டுக்கும் வந்திருக்கும். ஸோ இந்த பல்லக்கில் பார்த்திங்கன்னா ஒரு ராஜா முன்னாடி போகிறாரு, அதுக்கப்புறம் 2 சேவகர்கள் வந்து நமக்கு பல்லக்கு தூக்கிட்டு போகிற மாதிரி, உள்ளே வந்து நமக்கு பிரைடு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த குதிரைக்கு பாருங்கள், ஜர்தூசியில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். கண்ணுக்கு ஜர்தூசி, இங்கே வந்து அதாவது முகத்துக்கு வந்து இது கொடுத்துருக்கேன். அதோட இதுக்கு மேலே லீஃப் ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக கோல்டு கலர் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் வித்து ரெட்டு காம்பினேஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு வர மாதிரி. ஏன்னா சாரீ வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு, அதில் ரெட்டு பார்டர் வர மாதிரி. ஸோ அந்த குதிரைக்கு வந்து எவ்வளோ ஹெவி ஒர்க்கு பாருங்கள். ஜர்தூசியில் இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ் கிராஸில் வந்து நம்பர் பீடு கொடுத்து ஜர்தூசி கோரா டைப்பு. அதுக்கப்புறம் அந்த ராஜாவோட ட்ரெஸ்ஸு, அவரோட இதுக்கு ஃபுல்லாகவே ஜர்தூசி லோடிங்கு. தென் ஃபேஸு, அதோட முண்டாஸ் பார்த்தீங்கன்னா முண்டாஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி பீடு, ஜர்தூசி பீடு. குதிரையோட கடிவாளத்துக்கு எல்லாத்துக்குமே ஜர்தூசிஸ் கொடுத்துருப்போம் நம்ம. அதே மாதிரி அந்த பல்லக்கு தூக்கிட்டு போகிற 2 பேரோட ட்ரெஸ்ஸுக்குமே வந்து பீடு ஒர்க் கொடுத்துருப்போம். அது முட்ராஸுக்கு ஜர்தூசி ஒர்க்கு. ஸோ இந்த பல்லக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஜர்தூசிலேயே தான் கொடுத்துருக்கோம். இங்கே ஸ்டெம் ஸ்டிச்சு, இங்கே தாம்பூர் ஸ்டிச்சு, இங்கேயும் தாம்பூர் ஸ்டிச்சு, தென் இங்கே தாம்பூர் ஸ்டிச்சு. அதுக்கப்புறம் கேர்ளுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லோடிங்கு, ஸ்டெம் வித் லோடிங் கொடுத்துருப்போம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கு. தென் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நகைக்கு எல்லாமே ஜர்தூசி ஒர்க்கு கொடுத்துருக்கோம். ஃபேஸுக்கு வந்து தாம்பூர் ஸ்டிச் ஃபில் பண்ணியிருக்கோம். தென் அங்கங்கே வந்து அந்த கொடி டிசைன், சும்மா எம்டி ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா? ஏன்னா இந்த பல்லக்கை கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அந்த வளைவு வந்து கொண்டு வர முடியாது. அப்போ வளைவோட ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் அதுக்குள்ளே நமக்கு பல்லக்கு கவர் ஆகும். ஸோ ஃபுல் ஹெவி ஒர்க்கு. அடுத்தது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ஸுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்பர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்பர் 5 பீடு யூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து எனக்கு இந்த ட்ராப் ஹேங்கிங் தொங்குற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் பார்த்திங்கன்னா செக்குடு பேட்டர்ன் தான். கீழே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக்குடு பேட்டர்ன். நமக்கு நெக்கில் என்ன லைன்ஸ் வந்ததோ அதே லைன்ஸ் தான் இங்கேயும் வரும். 2 லைன் ஜரி த்ரெட்டு கொடுத்துருக்கேன். சில்க் த்ரெட்டில் கொடுத்துருக்கேன் ரெட்டு. தென் சுகர் பீடு, நம்பர் பீடு, மீட்டர் செயின், தென் நம்பர் பீடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ் கிராஸ். ஸோ நடுவில் வந்து இந்த திலகம் ஷேப்பு, கோவை ஷேப்பில் வந்து நமக்கு ராஜா ஒரு பக்கமும் ராணி ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பார்டர், இங்கே கீழே என்ன பார்டர் வருதோ இதே பார்டர் தான் மேலேயும் கட்டியிருக்கேன். அதுக்கிடையில் கிறிஸ் கிராஸில் நமக்கு ஜர்கான் ரிங்கு வித் ஜர்கான் ஸ்டோன் கொடுத்துருக்கேன். இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்க பீடு வந்து சுகர் பீடு யூஸ் பண்ணால் கொஞ்சம் அன்இவனாக இருக்கும் அப்படின்றதுனால நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்பர் 2 பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். தென் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ அந்த பல்லக்கில் பார்த்தீங்கன்னா அந்த திலகம் ஷேப்புக்கு உள்ள ராஜா இருக்க மாதிரி, ராஜா அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தூசி. அந்த ரோஸ் பாருங்கள், அவர் கையில் வச்சுருக்க ரோஸ் வந்து நம்ம ரோஸ் தான் ரெடி பண்ணியிருக்கோம், ஜர்தூசியில் ரோஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பாடி ஃபில்லிங்க்கு மேட் ஃபில்லிங் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கோவை ஷேப் திலகம் ஷேப்பில் வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஜர்கான் ரிங்கு, ஜர்கான் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து லீஃப் பேட்டர்ன் தான் கொடுத்துருக்கேன். நான் சின்னதாக ஒரு கொடி டிசைன் மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த கேப் வந்து நமக்கு அந்த ஷோல்டர் பாயிண்டில் தெரியக்கூடாது இல்லையா, அதனால கிளாத் எம்டியாக இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்கேன். இதே தான் உங்களுக்கு இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கேர்ள் வர மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேம் ஒர்க்கு நமக்கு இந்த கோவை ஷேப்புக்குள்ளே வந்து என்ன வருது அப்படின்னு சொன்னால் கேர்ள் வருது. ஸோ அந்த கேர்ளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கு எல்லாமே நம்ம ஜர்தூசியும் பீட்ஸும் கொடுத்துருக்கோம். தென் அவங்க தலையில் இருக்கிற கரெக்டாக அந்த நெத்தி சுட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் ரோஸ் தான் கொடுத்துருக்கேன், ஜர்தூசி ரோஸ் தான் கொடுத்துருக்கேன். தோட்டுக்கு வந்து நம்பர் பீட் கொடுத்து அவுட்லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம பேக் நெக்கில் தான் ஹேங்கிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்லீவுக்கு வந்து அவங்க கஸ்டமர் வந்து ஹேங்கிங்ஸ் வேணாம், ரொம்ப வெயிட்டாக இருக்கும் சிஸ்டர் வேணான்னு சொல்லிட்டாங்க ஒர்க்கை பார்த்துட்டு. ஸோ இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 8000 பட்ஜெட் உள்ள ஒர்க்கு, நல்ல நீட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இது நான் வந்து லெஃப்ட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் ஃபேஸ் வந்து ரைட் சைடு வர மாதிரியும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். தென் ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னாலும் ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி தான் நமக்கு லைட்டான கொடி வருது.
சின்னதாக சிம்பிளாக ஒரு கொடி வந்து நான் கிளிப் ஸ்டோனும் ஜர்கான் ஸ்டோனும் யூஸ் பண்ணி அந்த கொடியில் வளைவு பகுதிக்கெலாம் இதுவும் லீஃபுக்கு பதிலாக கிளிப் ஸ்டோனும் ஒட்டி நான் வந்து சிம்பிளாக, ஏன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து நமக்கு அவ்வளோ ஒர்க்கு தேவையில்லை, ஹெவி ஒர்க்கு தேவையில்லைன்றதுனால சிம்பிளாக கொடுத்து ரெட் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஸோ ரெட் கலர் சில்க் த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இதோட பார்டர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் நம்ம பேக் நெக்கில் என்ன வருதோ அதுதான். 3 லைன் சரி த்ரெட் கொடுத்துருக்கேன். சுகர் பீடு, நம்பர் 3 பீடு, மீட்டர் செயின் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். தென் நம்பர் 3 பீடு, சுகர் பீடு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். கரெக்டாக இந்த பார்டர் லைன் பாருங்கள், 3 லைன் வந்து சரி த்ரெட் உள்ளேயும் வெளியிலையும், இங்கே 2 லைன், அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இன்னரில் கவர் ஆகிருக்கும். ட்ராப் பீட்ஸ் தொங்குற மாதிரி மேலே வந்து இந்த கேப்லேருந்து ஒரு கொடி டிசைன், இந்த பக்கமும் அதே மாதிரி கொடி டிசைன், பல்லக்கு, இங்கே எல்லாமே நான் தாம்பூர் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். பட் காம்பினேஷன் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு saree கலர் வேணும்னா நீங்கள் saree கலர் கொடுத்துக்கலாம். நமக்கு saree கலர் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து கோல்டன் saree தான், அதில் ரெட் கிராஸ் பார்டர், அதனால நம்ம அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். தென் ஸ்லீவ் பேட்டர்ன் பாருங்கள். வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது அந்த ப்ளவுஸ் வந்து அவ்வளோ பிரைட்டனாக இருக்குது. இந்த ராஜா ராணி இந்த இமேஜ் வந்து நம்மளோட விஷ் தான். நான் ரைட் சைடு ராணி வர மாதிரி, லெஃப்ட் சைடு ராஜா வர மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் ராஜா ரைட் சைடு தெரிகிற மாதிரி வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். அது மாதிரி ஃபேஸ் வந்து நான் இந்த பக்கம் வச்சுருக்கேன். எனக்கு பல்லுக்கு பேக் சைடு இருக்கிறதுனால இந்த பக்கம் தெரிகிற மாதிரி 2 பேரோட ஃபேஸுமே வச்சுருக்கேன். நீங்கள் ஃபேஸ் வந்து ரைட் சைடு வர மாதிரி கூட வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம், அது நம்மளோட விஷ் தான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது ஒரு 8000 rupees பட்ஜெட் உள்ள ப்ரைடல் ப்ளவுஸ் தான். ஸோ இது மாதிரி நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸ் அண்ட் ட்ரேசிங்ஸு, நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு தெரிஞ்சுக்க நம்மளோட நிலா டிசைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.